நெல்சன் மண்டேலா அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல சட்டம் படிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இருந்தாராமா. அவருக்கு இந்த நெல்சன் மண்டேலாவை கண்டாலே பிடிக்காது. ஒரு நாள் பேராசிரியர் பீட்டர்ஸ் ஒரு டைனிங் ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. மண்டேலா அவரோட பிளேட் எடுத்துட்டு போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாரு. மண்டேலா, பன்றியும் பறவையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியாது, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு பேராசிரியர் மண்டேலா கிட்ட சொல்றாரு. பேராசிரியரை ஏற இறங்க பார்த்த மண்டேலா, டோன்ட் ஒரி சார், நான் பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராமா. பீட்டர்ஸ்க்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. மண்டேலாவை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தாரு. அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல மண்டேலா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. மண்டேலா, நீ ஒரு சாலையில நடந்து போய் கொண்டிருக்கிற. இப்போ வழியில ரெண்டு பை கிடைக்குது. ஒரு பையில அறிவு இருக்குது, இன்னொரு பையில பணம் இருக்குது. இதுல எந்த பைய நீ தேர்வு செய்யற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மண்டேலா கொஞ்சம் கூட தாமதிக்காம, நான் பணம் இருக்கிற பையன்தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பேராசிரியர் கிண்டலா, நான் உன்னோட இடத்துல இருந்தா நிச்சயமா அறிவு பைய தான் எடுத்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. மண்டேலா தோலை குலுக்கிக்கிட்டே சொன்னாரு, சார், நம்ம கிட்ட எது இல்லையோ அதைத்தானே நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. பேராசிரியருக்கு தலைக்கால் புரியல. உடனே பரீட்சை பேப்பரை எடுத்து முட்டாள் அப்படின்னு எழுதி மண்டேலா கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்த மண்டேலா, சார், உங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, மதிப்பெண் ஒன்றும் போடலையே அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, நம்ம நம்மளோட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. நம்ம மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும்.